உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையம் சார்பில் சென்னை பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் மனித சங்கிலி அமைதி மனித உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையத்தின் தலைவர் சுவாமி தலைமையில் நடைபெற்ற இந்த மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். டாக்டர் எஸ்.கே. சுவாமி, உலக மனித உரிமை ஆணையம் மற்றும் மீட்பு மையத்தோட தலைவர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர். இன்றைக்கி நாம் மனித உரிமை அவசியமான ஒன்று அப்படிங்கிற அந்த தலைப்பில் உள்ளங்கையில் உங்கள் உரிமைகள் நன்மை செய்வோம், இதுதான் கான்செப்ட். இந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் உங்கள் கையில் இருக்குது. இதுக்குள்ளே நன்மை செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி விரிவான விளக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் 2,50,000 பிரதிகள் இந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் புக் நாங்கள் கொடுக்குறோம். இது எல்லா ஸ்கூலு, காலேஜஸ்ஸு, முக்கியமான அரசு அலுவலகங்கள் எல்லாத்துக்குமே எங்கள் வாலண்டியர் மூலமாக விரைவில் எல்லா இடத்துமே கொடுக்கக்கூடிய அந்த ஏற்பாடை பண்ணியிருக்கோம். மெயினாக பார்த்திங்கன்னா மனித உரிமை அப்படின்னா உடனே மக்கள் என்ன நினைக்கிறாங்கனாக்க ஏதாவது ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்களை மட்டும்தான் டார்கெட் பண்ணுவாங்க. உண்மையிலே மனித உரிமை ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படை உரிமை பிறவிலே கொடுக்கப்பட்ட உரிமை. இந்த உரிமையை காக்கணுன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே பொறுப்பு இருக்குது. பார்த்துங்க, எப்போ ஒரு மனிதன் தன்னொழுக்கம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அப்போ தான் அந்த மனித உரிமை மீறல்ங்கிற பிரச்சனையே வருது. ஒவ்வொருத்தரும் நன்மை செய்வோங்கிற ஒரு கான்செப்டில் நல்லது நினச்சாங்க அப்படின்னாக்கா எந்த இடத்துலையுமே மனித உரிமை மீறலுங்கிற இடத்துக்கே பிரச்சனையே கிடையாது. இதுதான் இந்த தாரக மந்திரத்தை மட்டும்தான் தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்து போகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த ஒரு முன்னேற்பாடை எடுத்திருக்கோம். முதல் கட்டமாக இன்றைக்கி சென்னை பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் இந்த விழிப்புணர்வு பேரணி நம்ம நடத்தியிருக்கோம். இந்த மனித உரிமை விழிப்புணர்வு மனித சங்கிலி பேரணியானது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக விரிவடைஞ்சு இந்த தன்னார்வலர்கள் மூலமாக எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்.